அம்மா 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 எங்க இருக்கீங்கம்மா? அம்மா என்னப்பா? இங்க வாங்க. என்ன சொல்லு? அஞ்சலி, அர்ஜுன், உஷா எல்லாரும் உடனே வெளியே வாங்க. அம்மா இப்படி உட்காருங்க. அம்மா, நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். அதான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு நான் உங்களை கூப்பிட்டேன். என்ன? ஹோம்ல இருக்கிற அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அண்ணா, உடனே போய் கூட்டிட்டு வரலாம்ண்ணா. அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா ஒன்னும் பேசாம இருக்கீங்க? எதுக்குப்பா? எதுக்கு போய் கூட்டிட்டு வரணும்? இத்தனை நாள் அவர் அங்க இருக்கலையா? அதே மாதிரி அங்கேயே இருந்துட்டு போட்டோம். வீடு இப்ப நிம்மதியா இருக்குல்ல? என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அவரை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அவர் இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படல. நாமளும் அதே மாதிரி இருந்துடலாம். இப்ப என்ன கெட்டு போச்சே? அவர் எங்க இருக்கணும்னு நினைச்சாரோ அங்கே இருந்துட்டு போட்டுமே. அம்மா, அவர்கிட்ட எனக்கு தாமா அதிகமான கோவம். எனக்கு பிடிக்காத காரியங்களை தான் அவர் எப்பவுமே செஞ்சிருக்காரு. என்னதான் தொடர்ந்து எரிச்சல் படுத்திருக்காரு. அப்புறம் எதுக்குப்பா அவரை கூட்டிட்டு வரணும்? இன்னும் எரிச்சல் படுத்துறதுக்கா? அம்மா, அதெல்லாம் வேறம்மா. என்னதான் இருந்தாலும் அவர் தான் இந்த வீட்டோட ஹெட், குடும்ப தலைவர். சொசைட்டில நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு பேர் இருக்கு, மரியாதை இருக்குமா. அப்படி இருக்கும்போது அவரு அனாதை மாதிரி ஒரு ஹோம்ல இருந்தா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. நம்ம குடும்பத்தோட மரியாதை தான் குறையும். அதை நான் விரும்பலமா. இது நம்மளுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். கரெக்ட். அம்மா, நான் அதுக்காக மட்டும் சொல்லல. அப்பா அங்க தனியா இருக்கிறது நமக்கு தான் அசிங்கம். அதுவும் இல்லாம வேற சிலருக்கு அது அனுகூலமா போயிடும் தோணுது. சோ நம்ம அப்பாவை உடனே போய் கூட்டிட்டு வரணும், as early as possible மா. அம்மா, நீங்க என்னமா சொல்றீங்க? அம்மா ப்ளீஸ் போலாமா? தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். வாங்க எல்லாரும் கிளம்பலாம், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம். நீங்க யாரு? ஐம் ஆதி, ஆதித்யா பில்டர்ஸோட எம்டி. வெல்கம் சார். உங்க ஹோம்ல புதுசா சேர்ந்திருக்காரு மிஸ்டர் ஈஸ்வர். அவர் என் அப்பா. நான் அவரோட சம்சாரம். இதெல்லாம் என்னோட பசங்க. இது என் மருமக. ஓ மை காட், என்னால நம்பவே முடியலையே. வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, மன வருத்தம். எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அப்பா கோச்சிக்கிட்டு வந்துட்டாரு. அதான் அவரை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். அடடா, இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு அவர் ஏன் தன்னை அனாதைன்னு என்கிட்ட போய் சொல்லணும்? சார், அது வந்து சார், அவரு ஏதோ ஒரு மன வருத்தத்துல அப்படி சொல்லியிருப்பாரு. அவர் ஒன்றும் அனாதை இல்லை சார். நீ போய் ஈஸ்வர் சார் அழைச்சிட்டு வா. சரிங்க சார், நீங்க அவர்கிட்ட பேசுங்க.
சார் இவங்க தான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. மாமா அம்மா வாங்கம்மா. மாமா உண்மையிலேயே எங்க எல்லாரையும் நீங்க வெறுத்துட்டீங்களா மாமா? ஏன் மாமா உங்க மேல எங்க எல்லாருக்கும் எவ்வளவு அன்பு அக்கறையும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? பாட்டி இறந்த துக்கத்துல ஏதோ ஒரு கோவத்துல இவர் உங்களை திட்டாருன்றதுக்காக அதை பெருசா எடுத்துக்கிட்டு எங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வந்துட்டீங்களே, இது உங்களுக்கே சரின்னு படுதா? அத்தையும் ஆதியும் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் சரின்னு நான் சொல்லல, ரொம்ப ரொம்ப தப்புதான். ஆனா ஆதிக்கு முன்கோபம் ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அவர் உங்ககிட்ட கோவமா பேசியிருக்காரு, திட்டியிருக்காரு. ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் சகஜம் தானே மாமா? அதுக்காக நீங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க இப்படி தனியா வந்துட்டீங்களே, எப்படி மாமா உங்களால இது முடியுது? அந்த வீட்டுல இவ்வளவு நாளா நீங்களும் பாட்டியும் தான் பெரியவங்களா இருந்து எங்களுக்கு வழி காட்டிட்டு இருந்தீங்க. இப்ப பாட்டியும் இல்ல, நீங்களும் இல்லாம நாங்களா எப்படி மாமா அந்த வீட்டுல இருக்க முடியும்? தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அப்பா ஏன்பா எதுவுமே பேசாம இருக்கீங்க? நடந்த எதுக்குமே நீங்க காரணம் இல்லப்பா. அப்புறம் எதுக்காக இங்க வந்து நீங்க இப்படி ஒதுங்கி இருக்கீங்க? ப்ளீஸ்ப்பா, மத்தவங்களுக்கு எப்படியோ எனக்கு நீங்க முக்கியம்ப்பா. உங்களோட வழிகாட்டுதல் என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. அப்பா நீங்க வேணும்ப்பா, எனக்காக வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. உங்களுக்கு என்னப்பா தலையெழுத்து? எல்லாமே இருக்கு, நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆனா யாருமே இல்லைன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு என்னப்பா அவசியம்? ஏங்க மாறி மாறி இத்தனை பேர் பேசுறது காதுல விழல? ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க மேல பிரியம் இல்லாமலையா இத்தனை பேர் இங்க வந்திருக்கோம்? பதில் பேசுங்க. வாயை திறந்து ஏதாவது சொன்னா குறைச்சா போயிடுவீங்க. அம்மா விடுங்கம்மா விடுங்க. நீங்க யார் என்ன பேசினாலும் அப்பா சமாதானம் ஆக மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நான் பேசணும், நான் பேசுறதுதான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு என் மேலதான் கோவம். அப்பா நான் உங்களை நிறைய திட்டிருக்கேன், காயப்படுத்திருக்கேன். சோ நான் உங்களை சமாதானப்படுத்தணும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா உங்களுக்கு என் மேல இருக்க கோவம் ரொம்ப நியாயமான கோவம் தான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேன், உங்களை மதிக்காம பேசிருக்கேன். என்னோட அவசர புத்தியால அடுக்கடுக்க தப்பு பண்ணிருக்கேன்ப்பா. தப்பு பண்ணிருக்கேன், நிறைய தப்பு பண்ணிருக்கேன்ப்பா. அப்பா என்னோட திறமை, அறிவு, தகுதி எல்லாமே உங்ககிட்ட இருந்ததானேப்பா. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இருந்தானே கத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நான் பொறுமையும் நிதானத்தையும் உங்ககிட்ட இருந்து கத்துக்க தவறிட்டேன். அதான்ப்பா என்னோட தப்பு. அப்பா இப்போ நான் உணர்றேன்ப்பா. இனிமே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவேன்ப்பா. உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் நடப்பேன். அப்பா இது வரைக்கும் நடந்தது எல்லாமே என்னோட தப்பான நடவடிக்கையால தான். அதை நான் உணர்ந்துட்டேன்ப்பா, உணர்ந்துதான் பேசுறேன்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா. இனிமே நம்ம வீடு நிம்மதியா இருக்கணும்ப்பா, சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்க வரணும்ப்பா. உங்களோட அருமைய நான் இப்பதான் உணர்ந்திருக்கேன்ப்பா. நீங்க வரணும்ப்பா, எங்க கூட நம்ம வீட்டுக்கு வரணும்ப்பா. அப்பா வாங்கப்பா.
பா பாருங்கப்பா, இங்க பாருங்கப்பா, உங்க பேர இவன் தான் உங்க பேரை சொல்ல போற வாரிசு. அப்பா, நான் தான் தப்பா வளர்ந்துட்டேன். இவனாவது உங்க நிழல்ல வளர்ந்து உங்களை மாதிரி சொசைட்டில பெரிய ஆள் ஆகணும்ப்பா. அப்பா, அதனால இவன் உங்க மடியில தான் வளரணும்ப்பா. இவனுக்காகவாது வீட்டுக்கு வாங்கப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, நான் கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. அப்பா ப்ளீஸ் பா, இவனுக்காகவாது வாங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா 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 ப்ளீஸ் பா. அப்பா அப்பா, நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்கப்பா. ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் பா, என் கூட வீட்டுக்கு வாங்கப்பா. அப்பா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா, நான் கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. ப்ளீஸ் பா. அப்பா 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 அப்பா, கண்டிப்பா ஒரு நாள் என்னோட பாசத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கப்பா. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவீங்கப்பா. அது கண்டிப்பா நடக்கும்பா, நடக்கும்பா. ஈஸ்வர் சார், சார் என்ன மன்னிச்சிருங்க. நான் அனாதைன்னு பொய்ய சொல்லிட்டேன். ஆனா இனிமே அதான் உண்மை. இனிமே எனக்குன்னு யாரும் கிடையாது. அப்பா அப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. ப்ளீஸ் கேளுங்கப்பா. அடடா, இப்படி ஒரு புள்ள எனக்கு இல்லாம போச்சு. இவ்வளவு கெஞ்சுது அந்த புள்ள. அந்த மனுஷன் ஒரு வார்த்தை பேசாம போறானே, பெரிய கல்லெஞ்சக்காரனா இருக்கானே பாவி. கண்டிப்பா நீங்க வரணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அபிநயான குண்டடிப்பட்டு அட்மிட் ஆனாங்களே. She is in ICU. அந்த பக்கம் லெஃப்ட்ல போங்க. அந்த பக்கமா? Thank you. ஆர்த்தி, வாட்ஸ் கோயிங் ஆன் ஆர்த்தி? என்னென்னமோ நடக்குதுங்க. எனக்கு எதுவுமே தெரியல. என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்? சாரி டாக்டர். இல்ல, இத மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது, அதுவும் அபிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது, நீங்க முதல்ல எங்கிட்ட தானே சொல்லிருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க டாக்டர். இல்ல மனோ, நாங்க ஒரு டாக்டர்ங்கிற முறையில மட்டும் இல்ல, அபியோட எதிர்கால வாழ்க்கையிலையும் எனக்கு பங்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க மனோ, உங்க எல்லாருக்கும் அபி மேல இருக்கிற அதே அன்பு எனக்கும் இருக்கு இல்லையா? என்ன எப்படி நீங்க மறக்கலாம்? அபிக்கு பிரெயின் டெட்ங்கிற மேட்டரை ஒரு டாக்டர் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? எனக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். மகேஷ் ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க. உங்க மும்பை நம்பர் எங்களுக்கு தெரியல. அந்த டைம்ல நாங்களும் ரொம்ப பயந்து போய் என்ன பண்றதுனே புரியாத நிலைமையில இருந்தோம். அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எல்லாரும் வெளவெளத்து போயிடுவாங்க இல்லையா? நாங்களும் அப்படித்தான் ஆயிட்டோம். நாங்க எல்லாருமே டோட்டலா அப்செட் ஆயிட்டோம்ப்பா. சரி, இப்ப அபியோட நிலைமை எப்படி இருக்கு? டாக்டர் மகேஷ், இவர்தான் அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர். ஹலோ டாக்டர், ஐ அம் டாக்டர் மகேஷ். யூ ஆர் அ ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட். டாக்டர் சேகர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க் யூ. பை த வே, அபியோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? அவங்க பிரெயின்ல பிளட் சர்க்குலேஷன்ல பாதிப்பு இருக்கு. சரி, ஓகே. இப்போ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? டாக்டர் கிரிதரனை வர சொல்லியிருக்கோம். ஹி இஸ் an expert in surgical cases. அவரை வச்சு சர்ஜரிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். யா, ஐ நோ ஹிம் வெரி வெல். ஹி இஸ் a very experienced doctor. Thank you. Thank you very much. Thank you. ஆர்த்தி, don't worry about it. Mr. Giridhar is a brilliant doctor. இந்த மாதிரி சிக்கலான சர்ஜரிலாம் he is a genius. Don't worry about your sister. Okay? ஆர்த்தி, don't worry ஆர்த்தி. இனி நானும் உங்க கூட இருப்பேன். Okay? இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மகேஷ். That's good. அம்மாவும் ரொம்ப உடைஞ்சு போய் அவங்களுக்கு பிபி அதிகமாயிடுச்சு. My God, ஆண்டி எங்க? அவங்க வேற ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஆனந்தி அவங்களும் இங்க இல்ல. எங்க போயிட்டாங்க? ஏதோ தமிழர்கள் வாழ்க்கைய பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக சிங்கப்பூர்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. சரி, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஃபோன் பண்ணீங்களா? ட்ரை பண்ணும், ஆனா ரீச் பண்ண முடியல.
நேத்து சரங்கன் ரோட்ல இன்டர்வியூ எடுத்த ரிப்போர்ட்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. ஓகே, வெரி குட். இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ சார். ஹலோ, Could I speak to Anandi, please? who is this? சார், நான் உங்க சிஸ்டர் பேசுறேன் சார். சென்னையில இருந்து பேசுறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சார், அவங்க கிட்ட பேசணும். இப்பெல்லாம் பேச முடியாது மேடம். அவங்க வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியாது. மொபைல் நம்பர் இருந்தா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட மொபைல் இல்ல சார். ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் பேசணும் சார். 2 நாளா இதே நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எடுக்கிறவங்க எல்லாம் இதே தான் சார் சொல்றாங்க. சார் கொஞ்சம் ஒன் செகண்ட் ஆர்த்தி. ஹலோ டாக்டர் மகேஷ் ஹியர். ரொம்ப சீரியஸான விஷயம் சார். அவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் சொல்ற விஷயத்தை அவங்க கிட்ட கன்வே பண்ணிடுங்க. சாரி, நான் ஒன்றும் ஆஃபீஸ் பாய் கிடையாது. 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. டேய், யாருக்கு அந்த திமிரு பிடிச்ச ஆனந்தியோட சிஸ்டரா, பேர் ஆர்த்தியா. டாக்டர் மகேஷ்னு ஒருத்தன் பேசினா. ஏதோ அர்ஜென்ட் மேட்டராம். ஆனந்தி ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க, 2 நாள் கழிச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டேன். இப்படி பண்ண? பின்ன என்னடா, அன்னைக்கு அவகிட்ட ஜாலியா பேசினதுக்கு செருப்பு பிஞ்சிரும் திமிரா பேசுறா. அதான் இப்படி பண்ண. 4 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் இங்க வரலன்னு சொல்லிட்டேன். டேய், இதெல்லாம் தப்புடா. அங்க என்ன பிரச்சனையோ? போட்டுண்டா, எனக்கு என்ன? பொம்பளைன்னா அடக்கம் வேணும். கடல் தாண்டி வந்துட்டா பெரிய இவன் நினைப்பா. இது பார், இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லக்கூடாது. சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவேன். 4 நாள் கழிச்சு ஊருக்கு போதானே போறா, அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஹலோ ஆனந்தி, ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சா? ஓ எஸ். ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆனந்தி, உட்காருங்க. தேங்க் யூ. நேத்து ஹார்பர்ல ஒர்க் பண்ற தமிழ் இளைஞர்களை பத்தி ஸ்டடி பண்ண போனீங்களே, எப்படி இருந்தது? ரொம்ப உபயோகமா இருந்துச்சு சார். அவங்களோட வேலை, பொழுதுபோக்கு, ரசனைகள் இத பத்தி எல்லாம் பேச வச்சு ஹேண்டிகேம்ல ஷூட் பண்ணிட்டேன் சார். பரவாயில்லையே, உங்க ஒர்க்ல ரொம்ப அர்ப்பணிப்போட இருக்கீங்களே. ரொம்ப வேகமா ஏகப்பட்ட விவரங்களை சேகரிச்சிருக்கீங்க. எனக்கே மலைப்பா இருக்கு. இதுல என்ன சார் இருக்கு? ப்ராஜெக்ட்காக தானே நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். அது தவிர வேற என்ன வேலை இருக்கு? அப்புறம் நான் கேட்ட டீடைல்ஸ்லாம் என்னாச்சு? அதையும் முடிச்சிட்டேன் சார். வெரி குட், வெரி குட். அப்போ உங்க ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. சேர்மனோட டீம் பார்த்து ஓகே பண்ணோம், அவ்வளவுதான். சார், நான் ஊருக்கு கிளம்பணும். ரொம்ப ஆவலா இருக்கேன். ஆமா, கார்த்திகோட உங்க மேரேஜ் என்னாச்சு? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். கார்த்திக் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கனடா போயிருக்காரு. இன்னும் 1 மாசத்துல வந்துருவாரு. அப்போ 1 மாசத்துல கல்யாண சாப்பாடு உண்டு. கண்டிப்பா சார். அதோட அக்கா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அம்மாவும் எங்க 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. வெரி குட், வெரி குட். அப்போ டபுள் சாப்பாடு உண்டு எனக்கு. ஆமா சார். சார், என்னோட ஒர்க் முடிஞ்சது. ஆனா 4 நாள் கழிச்சு தான் டிக்கெட் போட்டிருக்காங்க. நானும் ஊருக்கு ஃபோன் பண்ணி பேசி 1 மாசம் ஆகுது. நீங்களும் எங்களை செல் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. என்னமா பண்றது, நம்மளை நம்பி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எந்த வித டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் செல் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னேன். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். இந்தாங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ. வெல்கம். ஆனந்தி, ஒரு நிமிஷம். என்ன? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? உங்களுக்கு சென்னையிலேருந்து தொடர்ந்து ஃபோன் வந்துட்டே இருந்தது. ஆர்த்தின்னு உங்க சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர் மகேஷ்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அந்த மடையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். யாரு? வேற யாரு, நம்ம ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் சிவகுமார் தான். எனக்கு சங்கடமா இருந்தது. 2-3 தடவை கால் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது அர்ஜென்ட் மேட்டரா இருக்கும், அதான் உங்ககிட்ட சொல்றேன். ஓ. எதுக்கும் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன மேட்டர்னு கேளுங்க. சென்னையிலேருந்து வந்த நம்பரை காலர் ஐடியில் பார்த்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நம்பர் தான், ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ. ஹலோ, நான் ஆனந்தி பேசுறேன், சிங்கப்பூர்ல இருந்து. ஆனந்தி, மை காட், என்னாச்சு ஆனந்தி? எத்தனை முறை ட்ரை பண்றது உங்களுக்கு? என்ன மகேஷ்,
Is there any problem? Yes. அக்கா நான் ஆர்த்தி பேசுறேன். ஏய், என்னாச்சு ஆர்த்தி? என்ன விஷயம்? நீ உடனே கிளம்பி வா, நம்ம நேர்ல பேசலாம். என்ன விஷயம் சொல்லு முதல்ல. அது வந்து ஹலோ ஆர்த்தி, சொல்லு.